நீ எவ்வளவு சம்பாரிச்சு எவ்வளவு வச்சிருப்பேன்? 100 கோடி வச்சு என்ன பண்ண போறேன்? ஒன்றும் பண்ண ஒண்ணும் கிடையாது. இப்படி சாப்பிட்டு இப்படிதான் போக போகுது. எந்த குழந்தைகள் மாற போகுது? நைட்டு தூங்குறேன், காலையில் எழுந்து அப்போ உயிரோட நம்பிக்கை. கரெக்ட் தானே. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறதுக்கு அப்போ உறவுகள் என்பது ரொம்ப அழகு. அப்போ எல்லாரும் என் உறவு தான். ஆனால் அந்த ஊர் ஒத்த உறவுகள் நீ அழுகும் போது கணத்து வைக்கிறதுல அதுதான் என்னை சுற்றி இருக்க உறவுகள் எல்லாமே ரொம்ப அழகு. நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னை சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே. நான் கெட்டு போறதுக்கு காரணம் நான் மட்டும்தான். வாழ்க்கையை எப்படி முடிச்சிட்டீங்க? அவ்வளோ உண்மை தங்கச்சுமா. ஒரு தோல்விக்கு நான் தான் காரணம், ஒரு வெற்றிக்கு என்னை சுற்றி எல்லா மக்களும் காரணம். நீங்க எல்லாம் படம் பிடிக்காம போட்டீங்கன்னா காணாம போயிருப்பேன். என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா அண்ணன் பெஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை. யார் கொடுத்தா நம்பிக்கை? என் தங்கச்சி எனக்கு கொடுக்குற நம்பிக்கை. என் தங்கச்சி மேலே வச்சுக்க பெரிய பாசம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை எங்கே இருக்கு? நீ உட்கார சேர்ல இருக்கு. நம்பிக்கை டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்க பாரு. என் தங்கச்சி நல்ல கேள்வி கேட்பா. நம்பிக்கை. மைக் ஒர்க் ஆகும் நம்பிக்கை. மைக் யார் வச்சு? அண்ணன் வைக்காரு சாக்கடிக்காரு நம்பிக்கை. கேமரா சூப்பராக பதவி பார்த்து நம்பிக்கை. நான் வெளியே போனால் கார் இருக்கும் நம்பிக்கை. காரில் பெட்ரோல் இருக்கும் நம்பிக்கை. வீட்டுக்கு போனால் சோறு இருக்கும் நம்பிக்கை. என் பொண்டாட்டி அழகாக பார்த்துக்கோ நம்பிக்கை. என் பிள்ளை வளர்ந்து பெரிய நம்பிக்கை. ஏமாறுற வாழ்க்கை சூப்பராக இருப்பான், ஏமாத்துற வாழ்க்கையில் அங்கேயே இருப்பான். நாங்களாம் ஏமாந்தவங்க. அதனாலதான் வேற வழி கொடுப்பேன். ஆனா பெருசா உட்காந்து சோ ஏமாறது தெரியாமல ஏமாற மாட்டோம். எப்படி தெரியாம நான் அன்பை கொடுத்துட்டேன் அப்ப நான் திருப்பி அன்பு கொடுப்போம், நிறைய அன்பு கொடுப்போம். அது உங்களுக்கு ஏமாத்தமா தெரியுது, எனக்கு தெரியும். நீ ஏமாத்துறேன் என்ன பண்ணுவீங்க? அது ஏமாற்றமா எடுத்துக்க முடியாது தங்கச்சிமா. நீ என்ன ஏமாத்திட்டு போயிட்ட, நான் உன மனசறிஞ்சு ஏதாவது சொல்லிட்டு வச்சு நடத்தணும். ஏன் அப்படின்னா நான் உண்மையா இருந்திருக்கேன், நீ போலியா இருந்திருக்கேன். உண்மைக்கு எப்பவும் அழகு. அப்ப நீ ஏமாத்திர முடிவு பண்ணி நீ முதலே பழகிட்ட, அவ்வளவுதான். என்ன ஆயிட போகுது? கோடி ரூபாய் சம்பாரிச்சிருவியா, வீடு கட்டிடுவியா, கடைசியா போகும்போது இதெல்லாம் கொண்டு போயிடுவியா? நீ எதையும் கொண்டு போக முடியாது. இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் தங்கச்சுமா, அதுக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமே. கொஞ்ச நாள் தான் பழக்கம், என்ன எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ரொம்ப நாள் பழக்கணவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. ராஜா, என்கிட்ட உண்மையை சொல்லு. ஏன் குடிக்கிற? எல்லார்கிட்ட ஒதுங்கி ஏன் இப்படி அனாதையா வாழ? பிரம்மா எல்லாருக்கும் தலையில நேரா எழுதிருக்கான், எனக்கு கோணலா எழுதிட்டான்.